அரசு வழக்கறிஞர்கள் பணம் பெற்று நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுப்பு. நியமனங்களில் ஏதேனும் முறைகேடு நடந்தது உறுதியானால் தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதி. ஒரு விஷயம் நம்ம கிளியரா சொல்லிக்கிறோம், அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்றது. என்கிட்ட பல பேர் எல்லா மாவட்டத்திலும் சொல்றது என்ன, இதான் முறை ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் 5000 மேற்பட்ட அப்ளிகேஷன் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் மாவட்ட அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அனைத்தையும் வேலிடேட் பண்ணி யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களோ அவர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உட்பட்ட அனைத்து ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்துட்டு இருக்கு. அதனால் அது எந்த உண்மையும் இல்லை. யாராவது இதில் பணம் வாங்கி கொண்டோ இல்லை யார் பேரையாவது தவறாக பயன்படுத்தினாலோ கண்டிப்பாக அவர்கள் புகார் அளிக்கலாம். புகார் அளித்தால் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் இல்லை. அரசுமுறை பயணமாக இந்தோனேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைநகர் ஜகார்த்தா விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் வரவேற்பு. ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய முறைப்படி கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் மூலம் பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் நடைபெற்ற 39வது தமிழ் விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்பு. விழாவில் வான்புகழ் வள்ளுவம் என்ற ஆவணப்படத்தை வெளியிட்ட அமைச்சருக்கு இந்திய துணை தூதர் DC மஞ்சுநாத் வரவேற்பு. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வரும் பார்களுக்கான டெண்டர் காலத்தை மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து அரசு அதிரடி உத்தரவு. புதிய டெண்டர் நடைமுறைகளை இறுதி செய்வதற்காக இந்த இடைக்கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் புதிய அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல். சென்னை வால்டாக்ஸ் பகுதியில் இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கத்தியால் குத்தி கொடூர கொலை. வசந்தகுமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரை கொலை செய்த அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து போலீஸ் விசாரணை. குறைந்த விலையில் வீட்டுமனை தங்க காசு தருவதாக கூறி 200க்கும் மேற்பட்டவர்களிடம் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நடைபெற்ற மோசடிக்கு உடந்தையாக இருந்த புகாரில் ராயபுரம் மகளிர் காவல் ஆய்வாளர் ஷீலா மேரி பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்களால் கைது. ஷீலா பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைப்பு. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறிவுரை குழுவின் விசாரணைக்கு வந்த குண்டாஸ் கைதியிடம் கஞ்சா பொட்டலம் அளித்த மனைவி மற்றும் அவரது தோழி சிக்கினர். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவியுள்ள கஞ்சாவை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே நத்தம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 2 கைது. கொளத்தூரைச் சேர்ந்த பிரதீப், திரிபுராவைச் சேர்ந்த ரஷீத் உஷேன் ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்து போலீஸ் விசாரணை. கும்பகோணம் அருகே நீடாமங்கலம் சாலையில் தனியார் பள்ளி நிர்வாகி கார் மீது 2 மாதங்களுக்கு முன் நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட சம்பவத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததாக சுபா என்ற 25 வயது பெண் கைது. வெடிகுண்டு வீசியதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட குருமூர்த்தியின் நெருங்கிய உறவினர் சுபா என்பது விசாரணையில் தெரியவந்தது. சென்னை கண்ணகி நகரில் மளிகை கடையில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்த கடை உரிமையாளர் பிரவீன்குமார் கைது.
ஒடிசாவில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சாவை சிறு பாக்கெட்டுகளாக பிரித்து விற்பனை செய்தது அம்பலமான நிலையில் குற்றவாளியை நீதிமன்ற காவலில் அடைத்த போலீசார். சென்னை அயப்பாக்கத்தில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத 2 நபர்கள் லாபகமாக திருடிச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. தங்கராஜ் என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இருவரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தீவிரமாக தேடி வரும் போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கடந்த 12 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக போலி ஆவணங்களுடன் வசித்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த தம்பதி உட்பட 3 பேர் கைது. தனியார் நிறுவன மேலாளராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற ராம்சேத் கர்மா இதுவரை 13 வங்கதேசத்தினருக்கு போலி பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்தது விசாரணையில் அம்பலம். தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்து சென்னை கண்ணகி நகரில் விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். 3 நபர்களிடம் இருந்து 53 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை கொளத்தூரில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 7 வயதான மன வளர்ச்சி குறைந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் 37 வயதான காமுக ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் போக்சோவில் கைது. திருப்பத்தூரில் நகராட்சிக்கு சொந்தமான பூங்கா அருகே நடந்து சென்ற 50 வயது பெண்ணை இளைஞர் ஒருவர் மிரட்டி பூங்காவிற்கு இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். பெண் அளித்த புகாரின் பேரில் 23 வயதான சரத்குமார் என்ற இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 2 போக்சோ வழக்குகளில் 2 பேர் கைது. 14 வயது சிறுமிக்கு ஆபாச சைகை காட்டிய புகாரில் அன்பு என்ற 40 வயது கூலி தொழிலாளியும் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சாமுவேல் என்ற இளைஞரும் போக்சோவில் சிக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் போக்சோவில் கைது. ஆசை வார்த்தை கூறி சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக விசாரணையில் தகவல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே போதிய மின்சாரம் இன்றி தாப்பளூர் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர் காய்ந்து கருகுவது குறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத மின்துறை. அதிருப்தியடைந்த அருள்மொழி கிராம விவசாயிகள் நடத்திய மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. 6 மணி நேரம் பகல் 6 மணி நேரம் நைட் 6 மணி நேரம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 2 வாரமாக என்ன செய்கிறாங்க, 2 மணி நேரம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மொத்தம் பூர்ண பொழுது இருக்குமே 10 நிமிஷம் கரண்ட் ஓடனா 1 மணி நேரம் கட் பண்ணிடுறாங்க. 10 நிமிஷம் கரண்ட் வந்தால் 1 மணி நேரம் கட் பண்ணிடுறாங்க. ராத்திரிக்கு 3 மணிக்கு கொடுக்குறாங்க திருப்பி பேச, 2 மணிக்கு 5 மணிக்கு கட் பண்ணுறாங்க. இப்போ 6 மணிக்கு கொடுப்பாங்க திருப்பி பேச, 9 மணிக்கு கட் பண்ணிடுறாங்க. நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே தனியார் பேருந்தில் டிக்கெட்டிற்கு 10 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலித்தால் பயணிகள் அதிர்ச்சி. மேலும் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் ஈரோட்டில்தான் நிற்கும் என கூறியதால் ஆத்திரமடைந்த பயணிகள் நடத்துனரிடம் கடும் வாக்குவாதம். மதுரை பெருங்குடி விமான நிலைய சாலையில் உள்ள அம்பேத்கர் நகரில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. மின்வாரிய ஊழியர்களிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. சென்னை நியூ ஆவடி சாலையில் சாலையோர மரம் முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ரயில்வே ஊழியர் பரிதாபமாக உயிரிழப்பு. உயிரிழந்த கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த 56 வயது ஜெயவேல் என்பவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் விபத்து குறித்து தீவிர விசாரணை.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் கொல்லப்பட்ட பயங்கரம். இக்ரா மூல் ஹக்யூ என்பவரை கீழே தள்ளி அவரது நண்பர் நாபி உசேன் கொலை செய்த நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொழில் போட்டி காரணமாக ட்ரம்ஸ் குழு அலுவலகத்தில் இருந்த 5 பேருக்கு அரிவாள் வெட்டு. ஆட்டோவையும் அடித்து உடைத்து தப்பி சென்ற கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 100 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் எங்கிருந்து குட்கா கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. வெள்ளாண்டி வலசை சேர்ந்த ராஜா, சந்திரன், பழனியப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார். ஓசூரில் இருந்து ஆம்னி பேருந்தில் சென்னைக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய போதைப் பவுடரை கடத்தி வந்த விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது. கொக்கைன் போதைப் பவுடரை சென்னைக்கு கொண்டு சேர்த்தால் 5000 தருவதாக கூறியதால் கடத்தலில் ஈடுபட்டதாக பிடிபட்ட இளைஞர் வாக்குமூலம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இருந்து தப்பியோடிய விசாரணை கைதி மீண்டும் பிடிபட்டார். மானூர் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே 14 பவுன் நகை, 20,000 ரூபாய் பணத்தை திருடி கேரளாவில் மனைவியின் பெயரில் நிலம் வாங்கிய கொள்ளையன் கைது. பாதிக்கப்பட்டவர் கொடுத்த புகாரின் பேரில் வாங்கிய நிலத்தை போலீசார் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கொள்ளையன் சிறையில் அடைப்பு. தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் உள்ள ஹோசூர் ஜுஜுவாடி சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. பணியில் இருந்த அதிகாரிகளிடமிருந்து கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் உள்ள ஐஸ்கிரீம் கடையில் வேலை பார்க்கும் இளம் பெண்களிடம் 4 பேர் கொண்ட கும்பல் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் தப்பியோடிய 4 பேர் கொண்ட கும்பல் குறித்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை அளித்த 15 வயது சிறுவன் கைது. மொபைல் போனில் ஆபாச படங்களை பார்த்து மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுவன் வாக்குமூலம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் அதிக விளைச்சல் காரணமாகவும் சீசன் இல்லாததாலும் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலை. கடந்த மாதம் 45 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் வரத்து அதிகரிப்பால் 9 ரூபாய் வரை மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் பெரும் இழப்பு. நாகை மாவட்டம் திருமருகலில் மாவு பூச்சி தாக்குதலால் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பருத்தி கருகி வருவதால் இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். காப்பீட்டு தொகை வழங்கினால் மட்டுமே அடுத்த சாகுபடியை தொடங்க முடியும் எனவும் விவசாயிகள் கவலை. எல்லினோ தாக்குதலால் குறுவை சாகுபடி நடவு செய்து தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருவி வருவதாக விவசாயிகள் கவலை. இதே நிலை தொடர்ந்தால் டெல்டா மாவட்டத்தில் நெல் உற்பத்தி குறையும் என விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 40 கனஅடியாக சரிந்ததால் விவசாயிகள் கவலை. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் இதே நிலை நீடித்தால் அடுத்த சில மாதங்களில் குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படும் என மக்கள் கவலை. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உதிரி பாகங்கள் திருட்டு சம்பவத்தை தொடர்ந்து ஆலையில் பணியாற்றிய அதிகாரிகள் சஸ்பெண்ட். திருடு போன பொருட்களை கண்டுபிடிக்க மாவட்ட காவல்துறை தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். பொதுமக்கள் போராட்டத்தால் தேனி மதுரை சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. நாங்கள் 4 மாதமாக தண்ணீர் பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருந்துச்சு. எவ்வளோ பேருக்கு மனு கொடுத்தோம், கிளர்க்கு, பிடிஓ, சிஎம் வரையும் கொடுத்தோம், எம்எல்ஏ கொடுத்தோம். எம்எல்ஏ ஒரு தடவை தான் வந்தார், அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுதான் இன்றைக்கி நாங்கள் பஸ் மறியல் பண்ணோம். பஸ் மறியல் பண்ணி ஸ்பாட்டுக்கு யாருமே வரல. 1 மணி நேரமாக நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணி எங்களுக்கு தண்ணிக்காக ரொம்ப பல போராட்டங்களை நாங்கள் சந்திச்சிருச்சோம். இப்போ பெரிய பிரச்சனைக்கு ஆளாகவும் தான் வந்திருக்காங்க. வந்து எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாளைக்காக நாங்கள் பொறுமையாக காத்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கழிவுநீரை கொட்டிய வண்ணம் இறைச்சி கழிவை ஏற்றிச் சென்ற லாரியை பொதுமக்கள் பின்தொடர்ந்து சென்று வளைத்து பிடித்தனர். வாகனம் காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அனுமதியின்றி வாகனம் இயக்கப்பட்டதும் விசாரணையில் அம்பலம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆட்டோக்களுடன் ஊர்வலமாக சென்று ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம்.
ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கோஷமிட்டு தங்களது கோரிக்கை மனுவை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் முழுமையடையாத கட்டிடப் பணி காரணமாக திமுக ஆட்சியில் திறந்த மறுநாளே மூடப்பட்ட சுகாதார நிலையம். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் இனியும் காலதாமதம் செய்யாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் தனியார் பேருந்தின் படிக்கட்டுகளில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் தொங்கிச் செல்லும் அவலம். மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்வதால் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க பெற்றோர்கள் கோரிக்கை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 1,200,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 13,400 ரூபாய்க்கு விற்பனை. அரசு பள்ளியில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு வரும் 15ஆம் தேதி ஆன்லைன் வழியே நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. மாணவர் சேர்க்கை அதிகமுள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றும் உபரி ஆசிரியர்களை பணி நிரவல் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். மும்பையில் கனமழை கொட்டித் தீர்த்து வரும் நிலையில் மேக வெடிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையால் அதிர்ச்சி. நாசிக் நகரத்தில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கொட்டித் தீர்த்த கனமழையால் மும்பை புனே இடையிலான ரயில் பாதை துண்டிக்கப்பட்டதில் 16 ரயில்கள் நிறுத்தம். தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்தும் கடுமையாக முடங்கிய நிலையில் இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். கேரள மாநில வனத்துறை அதிகாரிகளிடம் தன்னிடம் உள்ள 6 யானை தந்தங்கள் மற்றும் 13 தந்த சிலைகள் குறித்த முழுமையான விவரங்களை எழுத்துப்பூர்வமாக அளித்த நடிகர் மோகன்லால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்குகளின் பின்னணியில் தன்னிடம் உள்ள இந்த அரிய பொருட்களுக்கான முறையான ஆவணங்கள் மற்றும் உரிமங்கள் குறித்து விளக்கம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 4800 பணியாளர்களை நீக்க முடிவு. செயற்கை நுண்ணறிவுக்கான செலவினங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஆட்குறைப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதாக தகவல். சென்னை மாநகராட்சி மிகப்பெரிய அளவில் கடனில் சிக்கி தவிப்பதால் அத்தியாவசிய பணிகள் முடங்கும் ஆபத்து உருவாகியுள்ளது. 2000 கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர்களுக்கும் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனத்துக்கு 450 கோடி ரூபாயும் பாக்கி இருப்பதும் தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டிற்கு பிரதமர் மோடி நாளை அரசுமுறை பயணம். மெல்போர்ன் நகரில் அந்நாட்டு பிரதமரை சந்திக்கும் இந்திய பிரதமர் மோடி இரு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி தொழில் தலைவர்கள் மத்தியிலும் உரை நிகழ்த்த உள்ளார். சர்ச்சைக்குரிய பயனர் பெயர் வசதி குறித்து விளக்கம் அளிக்க வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு மத்திய அரசு கூடுதல் அவகாசம் அளித்துள்ளது. மெட்டா நிறுவனம் சார்பில் அவகாசம் கேட்டதன் அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை. இந்தியா பிரிட்டன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்றுமதி பொருட்களின் தயாரிப்பு இடத்தை நிர்ணயம் செய்ய புதிய விதிகளை மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. 3வது நாட்டை சேர்ந்த பொருட்கள் தவறாக பெறுவதை தடுக்க இந்த விதிகள் வழி செய்யும் என்றும் விளக்கம். சென்னை எண்ணூரில் உள்ள LNG முனையத்தை 3400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்ய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி. விரிவாக்கம் திட்டம் மூலம் கையாளும் திறன் 1 கோடி டன்னாக உயரும் என்றும் அறிவிப்பு. லோனாவாலா கர்ஜத் இடையே தென்கிழக்கு மலைப்பாதையில் பலத்த மழையாலும் மண் மற்றும் பாறை சரிவால் பாதிக்கப்பட்ட 9 இடங்களில் 4 இடங்களில் சீரமைப்பு பணிகள் நிறைவு. சேவைகளை சீரமைக்கும் பணியில் சவாலான நிலப்பரப்பு மற்றும் கடுமையான சூழல்களுக்கு மத்தியிலும் 200க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவதாக ரயில்வே அமைச்சகம் பெருமிதம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள டோடா மாவட்டத்தில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தால் பல கட்டிடங்கள் சேதம். தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டு சீரமைப்பு பணிகள் தீவிரம். கடந்த 2024ஆம் ஆண்டு பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த தேசிய புலனாய்வு முகமை பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் ஹஃபீஸ் சயீதின் சதி திட்டம் மற்றும் தாக்குதலுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்ட முழு விவரங்களை அம்பலப்படுத்திய NIA. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களில் கஞ்சா போதை காளான் விற்பனை செய்த 10க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை.
ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தேரியில் வண்டல் மண் அள்ளும் திட்டத்தில் வட்டாட்சியர் கையூட்டு பெற்றுக்கொண்டு தனிநபருக்கு அனுமதி வழங்கியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆயிரக்கணக்கான யூனிட் மண் மற்றும் மணல் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதால் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. காட்டேரி சித்தேரின்னு 2 ஏரி இருக்கு. இதுல சித்தேரியில மண் ஆள்றதுக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் பிடிஓ பர்மிட் போட்டு தரல. ஆனா பர்மிட் போடாதப்பவே கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிட் கிட்டத்தட்ட மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க. மணல் ஒரு 400 யூனிட்டுக்கு மணல் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 30 பேர் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வில்லேஜில் ஒரு ஆளுக்கு மட்டும் பணம் இருக்கிற ஒரு ஆளுக்கு மட்டும் தாசில்தார் அப்ரூவ் கொடுத்துருக்காரு. இதை தாசில்தார் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா கவரில் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்னத்த கவரில் போட்டு தரட்டும்? தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் அருகே நீர் ஆதாரமாக விளங்கும் ஏழுவண்ணாங்குளம் மற்றும் பாறைக்குளம் முற்றிலும் வறண்டதால் விவசாயிகள் கவலை. பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக மாறியுள்ள நிலையில் குடிநீர் மற்றும் பாசன நீர் பற்றாக்குறையை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர் கோபுர மின் விளக்குகள் பழுதடைந்ததால் இருளில் மூழ்கிய சாலைகள். வழிப்பறி அச்சத்தில் இருக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் இரவு பணி முடிந்து திரும்பும் சிப்காட் தொழிலாளர்கள் மின் விளக்குகளை விரைந்து சீரமைக்க அரசுக்கு கோரிக்கை. தேசிய விமான நிலையங்களின் தரவரிசை பட்டியலில் 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது சென்னை சர்வதேச விமான நிலையம். ஓடுதள பற்றாக்குறை மற்றும் சேவை ரத்து போன்ற காரணங்களால் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோயம்புத்தூர் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் இருந்த ராட்சத மரம் பலத்த காற்று காரணமாக காரின் மீது விழுந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக காரில் இருந்தவர்கள் எந்தவித பாதிப்புமின்றி உயிர் தப்பிய நிலையில் முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய போலீசார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒப்பந்த பணிகளை ஒதுக்கீடு செய்ய திமுக ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி ஒப்பந்ததாரர் மூர்த்தி இடையே கமிஷன் தொகை கொடுத்தது பெற்றது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வெட்ட வெளிச்சமான ஊழல். 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக ஒப்பந்ததாரரும் பணம் கொடுக்கவில்லை என திமுக ஒன்றிய தலைவரும் மாறி மாறி தகராறு செய்ததால் வெளிப்பட்ட முறைகேடு. கோவையில் இளம் புகைப்பட கலைஞருடன் இன்ஸ்டா காதலி பழகியதால் ஆத்திரமடைந்த காதலன் நண்பனுடன் சேர்ந்து இளைஞரை கொலை செய்த கொடூரம். கொலையாளிகள் 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் போலீசார் விசாரணை. ஆசிரியர் தகுதி தேர்வு குளறுபடிகளில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தல். ஆசிரியர்களை சிரமப்படுத்தும் வகையிலும் பதவி உயர்வை தடுக்கும் நோக்கத்தோடும் இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக மாநில பொதுச் செயலாளர் தாஸ் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஃபியூஸ் கேரியரை ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மின்வெட்டால் அவதிப்படும் நிலையில் ஃபியூஸ் கேரியர் திருடர்களை உடனடியாக பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒரிசா மாநிலத்தைச் சார்ந்த இளைஞர் கைது. கைது செய்யப்பட்ட இளைஞரிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலங்களில் புகுந்து வாழை மற்றும் மாமரங்களை சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானை. காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் ராயமுண்டான்பட்டி வெண்டையம்பட்டி பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். தடையின்றி சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்ட பொதுமக்கள் நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் என எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு தலைமை மருத்துவமனையில் சலவை இயந்திரம் வெடித்து புகை மூட்டம் பரவியதால் பரபரப்பு. நோயாளிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் மின் அழுத்தம் காரணமாக சலவை இயந்திரம் தீப்பிடித்ததாக விசாரணையில் தகவல். செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழப்பு. விபத்து காரணமாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து வேப்பூர் அருகே சாலையின் நடுவே திடீரென பழுதடைந்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. நீண்ட நேரம் தள்ளியும் பேருந்து இயங்காத நிலையில் அரசு பேருந்தை முறையாக ஆய்வு செய்யாத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆட்டோ கவிழ்ந்து மூதாட்டி உயிரிழப்பு. படுகாயமடைந்த 11 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. திருச்செந்தூர் கோவில் தரிசன கட்டண உயர்வு குறித்து ஜூலை 21 வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. கட்டண உயர்வு தொடர்பான விளம்பரத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடவும் நீதிபதிகள் உத்தரவு. பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்குவதில் மாநில அரசுக்கு என்ன தயக்கம் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் மோட்டார் வாகனம் சட்டப்படி தமிழகத்தில் பைக் டாக்ஸிகளை செயல்படுத்த இயலுமா என்பது குறித்து அரசு பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. நடப்பாண்டில் ராயல் பிஜியன் சொசைட்டி நடத்திய மத்திய பிரதேசம் சென்னை இடையிலான தொலைதூர பந்தயத்தில் 99 மணி நேரத்தில் 1467 கிலோமீட்டர் பறந்து வந்து சாதனை படைத்த புறா. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருடைய பந்தய புறா 8 நாட்கள் பறந்து வந்து முதலிடம் பிடித்து சாதனை. கும்பகோணத்தில் பட்ட பகலில் திடீரென 2 வீடுகள் தீப்பற்றி எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு. வீட்டில் இருந்த 10 சவர நகை மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமான நிலையில் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை எதிர்த்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். சுமார் 450 தனியார் பேருந்துகள் முடங்கியதால் அரசு பேருந்து வசதி இல்லாத மலை கிராமப்புற பயணிகள் கடும் அவதியடைந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. புஷ்பா 2 திரைப்படத்தின் விளம்பர நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விபத்து தொடர்பான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு. ஹைதராபாத் நீதிமன்ற உத்தரவின்படி காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளித்தார் நடிகர் அல்லு அர்ஜுன். 2023ஆம் ஆண்டு நிலவுக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 தரையிறக்கப்பட்ட நிலவின் மண்ணடுக்கில் மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பொட்டாசியம், கால்சியம், டைட்டானியம் மற்றும் இரும்பு போன்ற தனிமங்கள் உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு விண்கல்லின் ரகசியத்தை வெளியிட்டது இஸ்ரோ. அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமா நர்சிங், பிஃபார்ம், டிப்ளமா பார்மசி உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைன் கலந்தாய்வு வாயிலாக மாணவர் சேர்க்கை மும்முரம். +2 அறிவியல் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த படிப்புகளில் சேர்வதற்கு இன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். வினாத்தாள் வெளியானதால் ரத்து செய்யப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிப்பு. இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் பாரம்பரியப்படி உற்சாக வரவேற்பு. இந்தோனேஷியா நாட்டின் அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி பேச்சு நடத்துகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி மீண்டும் பாதுகாப்பாக திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விலையை அதிரடியாக குறைத்த சவுதி அரேபியா. கச்சா எண்ணெய் விலையில் வரலாறு காணாத அளவிற்கு ஒரு பேரலுக்கு $11 வரை குறைத்தது. பிரபல பாப் பாடகி கைலி மினோக் குறித்து பேசிய சர்ச்சைக்குரிய அவதூறு கருத்துக்காக பகிரங்க மன்னிப்பு கோரினார் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ். பிரதமரின் கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்ட நிலையில் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இலங்கை நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட வன்முறையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக உயர்வு. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 650 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டதால் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் போஸ்னியா அணிக்கு எதிரான போட்டியில் ரெட் கார்டு தடை விதிக்கப்பட்ட அமெரிக்க வீரர் ஃபோலரின் பலோகனுக்கு மீண்டும் வாய்ப்பு. இதுகுறித்து பேசிய ட்ரம்ப் ஃபிஃபா நிர்வாகத்திற்கு தனது கருத்தை மட்டுமே பதிவு செய்ததாக விளக்கம் அளித்த நிலையில் உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் அதிருப்தி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசி வாயிலாக மீண்டும் 90 நிமிடங்கள் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டதாக தகவல். உலகளாவிய அரசியல், வர்த்தக கூட்டாண்மை மற்றும் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் தீவிர ஆலோசனை.
இந்தியா தங்களின் சக்தி வாய்ந்த மற்றும் நம்பகமான நட்பு நாடு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாராட்டு. இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க உறவு மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கூட்டு நிலைப்பாடு குறித்தும் கருத்து தெரிவித்த நெதன்யாகு. உலகளாவிய கிராண்ட் செஸ் டூர் சர்வதேச சதுரங்க போட்டியின் இறுதிப் புள்ளி பட்டியலில் தமிழக இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா 3வது இடம் பிடித்து சாதனை. உலகின் முன்னணி வீரர்களுக்கு எதிராக கடுமையான சவால்களை எதிர்கொண்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரக்யானந்தாவிற்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து. இயக்குனர் கணேஷ் விநாயக் இயக்கத்தில் வெளியாக உள்ள அருள்வான் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ட்ரெய்லர் வெளியீடு. மலை கிராம மக்களின் வாழ்வியலையும் சிறுமியின் கல்வி வழியையும் பேசும் இந்த படம் வரும் 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான ஆடவர் இந்திய அணியை அறிவித்தது BCCI. வைபவ் சூரியவன்ஷி, அறிமுக வேகப்பந்து வீச்சாளர்களான அசோக் சர்மா மற்றும் யாஷ் தாக்கூர் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர்.